இதுக்கு பதில் சொல்லுங்க சார். நம்மள நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ரைஸ் சாப்பிட்றதுனால தான் சுகர் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கோம், ரைஸ் சாப்பிட்றதுனால தான் இன்சுலின் போட்டுட்டு இருக்கோம், ரைஸ் சாப்பிட்றதுனால தான் இந்த வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நினைச்சிட்டே இருக்கிறோம். அப்படிதானே? அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். சரியா? சொல்லுவீங்களா? சரியா? வட இந்தியாவில், நார்த் இந்தியாவில் அவங்க சோறு சாப்பிட்றதே இல்லையே, ரைஸ் சாப்பிட்றதே இல்லையே. ஆமாம், என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடுவாங்க, வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடுவாங்க. எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க? எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்க? எத்தனை பேர் தைராய்டுக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க? எத்தனை பேர் ப்ரெஷருக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க? எத்தனை பேர் இந்த பானை வயரோட உட்காந்துருக்காங்க? இதுக்கு நீங்கள் பதில் கமெண்ட்ஸில் எழுதுங்க சார். நான் கேட்குற கேள்விக்கு பதில் கரெக்டாக கமெண்ட்ஸில் எழுதுங்க. சரியா? இந்த உலகத்தில் இன்னொரு கேள்வி, இந்த உலகத்தில் சரியா, இந்த உலகத்தில் சுகருக்கு நடைபயிற்சி மட்டும் பண்ணனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தினாங்களா? இல்லை ப்ரெஷர் மாத்திரை நடத்தினாங்களா? இல்லை கெட்ட கொலஸ்ட்ரால் மாத்திரை நடத்தினாங்களா? இல்லை இன்சுலின் நடத்தினாங்களா? இல்லை யாராவது இந்த வெயிட்டை குறைச்சாங்களா? சொல்லுங்களேன். நடைபயிற்சி மட்டும் பண்ணனால கமெண்ட்ஸில் எழுதுங்க. சொல்லுங்க, எழுதுங்க. சரியா? யாராவது இன்னைக்கு சுகருக்கு மாத்திரை மட்டும் சாப்பிட்டதுனால யாருக்காவது சுகர் சரியாச்சா? சொல்லுங்க. சுகருக்கு மாத்திரை மட்டும் சாப்பிட்டதுல யாருக்காவது சுகர் சரியாச்சா? இதோட சூப்பர். வெந்தயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெந்தயம், இது என்னது? நெல்லிக்காய் ஜூஸு, இது என்னது? நாவல் பழம், இது என்னது? கரிஞ்சீரகம், இது என்னது? கிரீன் டீ, இது என்னது? கொய்யா இலை, ரொம்ப ஃபேமஸ் கொய்யா இலை, இது என்னது? கருவேப்பிலை, இது என்னது? ஆவாரம்பூ, அதோடைக்கும் பயங்கர ஃபேமஸ். இதெல்லாம் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தினாங்களா? இல்லை யாராவது ப்ரெஷர் மாத்திரை நடத்தினாங்களா? இல்லை யாராவது கெட்ட கொலஸ்ட்ரால் மாத்திரை நடத்தினாங்களா? இல்லை இன்சுலின் யாராவது நடத்தினாங்களா? இல்லை தைராய்டு மாத்திரை நடத்தினாங்களா? இல்லை பிசிஓடி யாருக்கா சரியாச்சுதா? இல்லை இந்த வெயிட் யாராவது குறைச்சாங்களா? நல்லா கேட்டுடுங்க. சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன், இந்த 4 எதனால வருதுன்னு கேட்டால் இன்னைக்கு யாருக்குமே தெரியாது. இதுதான் சங்கடமான விஷயம். கரெக்டாக காது கொடுத்து கேளுங்க. ஓகே, சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன், இந்த 4க்குமே ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது. ஒன்று தான். அதுக்கு பேர் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இது ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிடுங்க. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான். அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணலேன்னு வைங்களேன். ஃபாலோ பண்ணலைன்னா முதல்ல 2 மாத்திரை, அப்புறம் 4 மாத்திரை, அப்புறம் 8 மாத்திரை மட்டும் இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் ஒரு நாளைக்கு 10 மாத்திரை மட்டும் இல்லை, ஒரு நாளைக்கு 15 மாத்திரையும் போட்டுட்டு இன்சுலினும் போட்டுட்டு எந்த நோயுமே சரியாமல் உட்காந்துருக்காங்க. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்தால் கமெண்ட்ஸில் OES டைப் பண்ண மறந்துடாதுங்க. வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதுங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா?